நான் ஸ்டாப் நியூஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துல தான் இருக்கோம். இன்னைக்கு பல்வேறு மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி பிரமுகர்கள்லேருந்து திரைத்துறையினர்லேருந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து இரங்கல் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து மக்கள் மனசில் வந்து நீங்கா இடம் பிடிச்ச கேப்டன் அவர்களுடைய நினைவுகளையும் அவர் செய்த நலத்திட்டங்களும் நல பணிகளும் மக்கள் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கோம். நிறைய பேர் சொன்னாங்க, இதில் வந்து கேப்டன் இருக்கும்போது யாருமே வந்து அவரை போற்றலை, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட மதிப்பு எங்களுக்குலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வாங்க மேலும் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேமுதிகக்கு வெற்றி முரசுக்கு யார் ஓட்டு போட்டுதீங்க வர ஜனங்கள் பாதி பேர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. இருக்கும்போது அவர் என்ன சொன்னாங்க, அவ்வளவுதான் போயிட்டாரு. ஆனா இறந்துட்ட பேர் இத்தனை எதுக்கு வரணும்? இங்க பக்கத்துல ஒர்க் பண்ணிட்டு மதியானம் வந்து சாப்பிட்டுருக்கேன். அதாவது எங்கேயுமே அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்ற ஒரு பட்சத்துல நாங்க வந்து இதெல்லாம் அதாவது அந்த ஒரு எவ்வளவு நம்ம சம்பாரிச்சாலும் அந்த ஒரு வேளை சாப்பாடு தான் அதை கேப்டன் திருப்தியா போடுவார். ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப அழுதுட்டோம். நான் என் ஒய்ஃபா அழுதுட்டாங்க. நேத்திக்கும் வந்தோம், நாங்கள் 2 பேர் வந்து பார்த்தோம், முடியல. அவர் வந்து திடீர்னு இறந்துருவார்னு யாருமே நினைக்கல சார். அவர் நல்லாயிடுவார், நல்லா வந்து மறுபடியும் அரசியலில் வேலை செய்வாருன்னு தான் நினச்சோம். திடீர்னு இறந்ததுனால அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை வந்து அது துக்கமாக மாறிடுச்சு எல்லாருக்கும். அதனால தான் இவ்வளோ ஜனம் வர ஆரம்பிச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வந்து தலைவரோட பேரை வந்து செலுத்தணும், இந்த சதுக்கம் வந்து விஜயகாந்த் சதுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி பண்ணால் நல்லது தான் சார். எவ்வளோ பேர் அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களாம் இங்கே வந்து நினைவிடமாக வந்து பார்த்துட்டு போகிறது ஒரு பெரிய நல்ல விஷயம்தான் சார். இப்போ அவங்க பசங்க இதுக்கு மேலே எந்த மாதிரி இந்த கட்சியை கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு மேலே அவங்க கொண்டு போனால் ரொம்ப நல்லது சார். அவருக்கு மேலே பேர் வாங்கி அவருக்கு மேலே அவங்க செஞ்சாங்கன்னா அவரோட பேரை அவர் நிலச்சி நிற்பாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்தால் அவர் படத்தை எல்லாத்தையும் பார்ப்போம். ரொம்ப நல்ல அருமையாக ஆக்டிங் பண்ணுவார். ரொம்ப நல்ல ஆக்டிங் பண்ணுவார். அருமையான மனிதர். ரொம்ப எனக்கு விவரம் தெரிஞ்சால் ஒரு படம் கூட நான் இப்போ மிஸ் பண்ணதில்லை. எவ்வளோ காசுனாலும் டிக்கெட்டுக்கு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நாளே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன். 10 தடவை பார்ப்பேன் ஒரு படத்தை. அவ்வளோதான். ரொம்ப நல்ல மனிதன். அவர் நல்ல இதுவாக இருக்கணும். நான் மெட்ராஸ் தான். ஆமாம். இப்போ இந்த கோயம்பேடுக்கு வந்து இப்போ விஜயகாந்த் சதுக்கம் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. வைக்கிறதா சொல்லியிருக்காங்க தமிழக அரசு. அது எப்படி பார்க்குறாங்க? பார்க்கலாம். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம பெரிய நாங்கள் சென்னை தான் அனகாபுத்தூர்லேருந்து வரோம். நான் விஜயகாந்த் ரசிகர். அதனால் ரொம்ப பிடிக்கும். சரி, பார்த்துட்டு போகலான்னு வந்துருக்குறோம். அவரோட பசங்க இப்போ இனிமேல் வந்து அரசியல் கட்சியில் வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அது அவர் ஈக்குவலுக்கு இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படிமா பார்க்குறீங்க? ஏன்னா தமிழ் மக்கள் வந்து பெண்கள் வந்து ரொம்ப இப்போ உடஞ்சி போயிருக்காங்க தமிழ்நாட்டில். விஜயகாந்தோட இழப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு பிடிக்கும், சின்ன பிள்ளையிலேருந்து பிடிக்கும். அவரை சினிமா பார்ப்பேன், அவர் படம்னா பிடிக்கும், அவ்வளோதான். இதை நான் வந்து என் மூஞ்சி கேமராவில் வர்றதுக்காக நான் கொடுக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வடிவேல் சார் வந்திருக்கணும் இல்லையா? இன்னும் 250 ரூபா சம்பளம் யாருக்கு? அவருக்கு, வடிவேல் சாருக்கு 250 ரூபா சம்பளத்தில் இவர் தான். நாங்கள் ஒரு உதவின்னு என் ஃப்ரெண்டுக்கு வந்தோம். ஆனால் அவரை முதல்ல கேட்ட கேள்வி, சாப்பிட்டீங்களா? இதே ஆஃபீஸ். அதாவது ஒரு வயசான அம்மாவுக்கு வந்தோம். நாங்கள் எங்கள் தாய்க்கெல்லாம் இல்லை, எங்கள் தாயை நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குறோம். ஒரு ரோட்டில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்காக நம்மள ஒரு இது செய்யலாம் அப்படின்னு. சாப்பிட்டியா? அதுதான் அவரோட பேச்சே ரஃப்பு தான். ஆனால் இன்னைக்கு வந்து யாருக்கு தேங்காய் உடைப்பாங்க? தேங்காய் எங்கே உடைப்போம்? நான் சாமிக்கு அப்புறம் உடைச்சது இவருக்கு தான். ஏன்னா அதாவது இதை நாங்கள் முன்னாலே சொல்லியிருக்கணும். அதாவது மக்களாகப்பட்டது இது மாதிரி இருக்கும், நாங்கள் இவருக்கு தான். ஆனால் இவர் செஞ்சது நிறையா. இது வந்து நம்ம முகம் டிவியில் வர்றதுக்காக நம்ம பேசலை. இதை வந்து திருப்பி சில விஷயங்கள் நம்ம யோசனை பண்ணி இதுக்கப்புறம் செய்யணும். இது வந்து இவர் செஞ்ச மாதிரி இவங்களோட வழிபாடு செய்யணும். இப்போ இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்றும் இல்லையா? இவ்வளோ கூட்டன்றது நம்ம எதிர்பார்க்கல. நீங்கள் சொல்லியும் நான் பேசலை. நான் வந்து ஒரு பப்ளிக் வந்தேன். நான் எங்கள் ஒய்ஃப் ஊரில் இல்லை, நான் மட்டும்தான் இதுக்கு வந்தேன். இப்போ அவங்க ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே காமிச்சிட்டு தேங்காய் உடச்சி வச்சுட்டு என்னால் முடிஞ்ச ஒரு 50 ரூபா மாலையோ 100 ரூபா மாலையோ என் சக்திக்கு என்னவோ அதை நான் பண்ணிட்டேன் இல்லையா? இது எனக்கு அடுத்த கேள்வியாக வருது. இப்போ கோயிலுக்குள்ளே போகிற மாதிரியே வாசலில் நிறைய பேர் செப்பல் கழட்டி விட்டுட்டு உள்ளே வராங்க. அதாவது உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது பிரதர். அதாவது இவர் நிறைய செஞ்சுருக்காரு. அதாவது பசின்னு இவர் வீட்டையோ இவர் சார்ந்தவங்களையோ நீங்களே நாடுங்களேன். நான் அனுபவிச்சிருக்கேன் அதை. அதாவது இங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு மதியானம் வந்து சாப்பிட்ருக்கேன். அதாவது எங்கேயுமே அன்றைக்கி சாப்பாடு இல்லைன்ற ஒரு பட்சத்தில் நாங்கள் வந்து இதெல்லாம் அதாவது அந்த ஒரு எவ்வளோ நம்ம சம்பாரித்தாலும் அந்த ஒரு வேளை சாப்பாடு தான் அதை கேப்டன் திருப்தியாக போடுவார். அந்த ஒரு இது இன்னமும் இருக்குது. அதனால தான் இப்போ யாரும் சொல்லியோ
ஒரு இப்போ அதாவது ஒரு நடிகர் வருவாங்க, டைரக்டர் வருவாங்க, இவங்கள பார்க்கறதுக்காகலாம் அந்த கூட்டம் சேரவே இல்லை. அதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். அதாவது இவர் கண்ணுக்கு தெரியாமல், அதாவது எல்லாமே செஞ்சது சொல்லியிருக்காங்க, ஆனால் இவர் செஞ்சது சொல்லலை. மெயின் சாப்பாடு எனக்கு அதுதான். ஏன்னா நான் சாப்பாடு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அதனால தான் அந்த சாப்பாடு சாப்பிட்டியா, இந்த முதல் வார்த்தை கேப்டன் சாரோட வார்த்தைகள் இதை அவரோட தலைமுறைகள் இதை ஃபாலோ பண்ணால் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருப்போம். அதாவது நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இவர் செஞ்சார், இப்போ இவர் செஞ்சது தெரியவே இல்லை இல்லையா. ஆனால் இந்த கூட்டத்தை வச்சு தான் நீங்களே முடிவு பண்ணணும். இவ்வளோ செஞ்சுருக்காருன்றது உங்களுக்கே இப்போ தானே தெரியும். இப்போ நான் சொல்லி தானே நான் வந்தோம், ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, சாப்பிட்டியா கேட்டதுன்றது இவர். அதாவது கேப்டன் சார் மட்டும்தான் இவரோட படம் நான் விரும்பி பார்ப்பேன். அதாவது நான் இந்த ரசிகர்லாம் கிடையாது. யார் படம் அதே மாதிரி ஒரு படத்துலையும் ஒரு கருத்து இருக்கும். அதாவது எல்லாம் பணம் வாங்கிட்டு நடிச்சுட்டு போகிறாங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இது வேற மாதிரி இருக்கும். இவரோட ஒரு வார்த்தைகளும், ஏன்னா நான் தெக்கத்திக்காரன், அவரும் தெக்கத்திக்காரன், அவர் மதுரைக்காரன், நான் திருநெல்வேலிக்காரன். அப்படின்னும் போது நாங்கள் அந்த இதில் இருக்கும்போது எங்களோட இது அப்படி தான் வீரமாக தான் இருக்கும். ஆனால் இவர் இன்றைக்கும் தனதானம் போடுறது, பண்ணுறது, செய்யறது, அதை செஞ்சாங்கன்னா இல்லாதப்பட்டவங்கள் அதை வச்சு நல்லா, அதாவது இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, அவங்க இல்லாதவங்க அவர் எப்படி இது பண்ணாரோ அதை மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இழப்பு தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரியான பாதிப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப இழப்பாக இருக்கும். ரொம்ப அரசியல் ரீதியாவா இல்லை பொதுநலனாவா சொல்கிறீங்களா? எல்லா விதத்துலையும் அவர் காமராஜர் மாதிரி ஒரு மனுஷன். அவர் உண்மையாக சொல்கிறேன், அவர் காமராஜர் மாதிரி ஒரு மனுஷன். அவரை இழந்தது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இழப்பு. அவர் அசிங்கப்படுத்தினாங்க, ரொம்ப தப்புங்கிறது இப்போ புரிஞ்சிருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப தப்பு. அவர் இந்த அளவுக்கு சரி, அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறது அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அசிங்கப்படுத்தினது ரொம்ப தப்பான விஷயம். மீடியா நீங்களும் தான் இந்த விஷயத்தில் நீங்களும் இருக்கீங்க. மீடியா ரொம்ப தப்பு. அவரை ரொம்ப தப்பாகவே காமிச்சிட்டிங்க. ஆனால் அவரை மாதிரி ஒரு மனுஷன் இனிமேல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கவும் மாட்டாங்க, கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. உண்மையாக கடவுளுங்க. இத்தனை பேர் வராங்க, உங்களுக்கு தெரியலையா? ஒருத்தங்களை தேடி வராங்கன்னா அந்த மனுஷன் கடவுளாக தான் இருக்கணும். அவர் கடவுள். எனக்கு உண்மையாகவே பேட்டி அளிக்கிறது கூட ஒரு விருப்பம் அந்த அளவுக்கு இல்லைங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மீடியா எப்படி யார் என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த மீடியா தாங்க அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது காரணமே மன உடைச்சலும் சரி, அவர் உடம்பு ரீதியாகவும் சரி, கஷ்டப்படுறது இந்த மீடியா தான். என்ன ஒன்று, மக்கள் நினச்சிருக்கலாங்க. மக்கள் நினச்சிருந்து அவர் எடுத்துமே உட்கார வச்சா. ஏன்னா எவ்வளோ அவர் சாதனை பண்ணிட்டார்ல, தமிழ்நாட்டு லெவலில், இந்தியா லெவலில், உலக லெவலில் சாதனை பண்ணிட்டார்ல. இறந்தும் எனக்கு இவ்வளோ பேர் அன்பான தோழர்கள், அன்பர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டார்ல. அவர் யாரையும் கூப்பிடல, எல்லாம் வந்தவங்களாம் அன்பாக தானே வந்தாங்க. யாரும் காசு கொடுத்தோ, பணத்தை கொடுத்தோ, வேறு ஏதாவது கொடுத்தோ கூட்டுன்னு வரலையே. தானாக வந்த கூட்டம், எவ்வளோ கூட்டம். இவர் இட்டு போய் அங்கே உட்கார வச்சுக்கலாமே. அது ஒரு மன திருப்தியாக இருக்கும். இப்போ கூட ஒன்று கேட்டு போல, மக்கள் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஓட்டு போடலை நான் சொல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இவர் அரசியலில் இருந்தும் இல்லாமல் தான் இருக்காரு. இவரோட செயல்பாடுகள் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கு. ஆனாலும் இவ்வளோ ஒரு கூட்டத்தை சேர்த்துருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா பார்க்குறீங்க? இப்போ இவரோட இறப்பு எவ்வளோ இழப்பான்னு நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக நாட்டுக்கே இழப்புங்க, நாட்டு மக்களுக்கே இழப்பு. மெயினாக யாருக்காக இல்லையோ மக்களுக்கு ரொம்ப ஏமாற்றம். ஏன்னா அவர் செய்ய வேண்டியது நல்லதெல்லாம் ஒரு தலைவராக இருந்தால் தான் செய்ய முடியும். ஆனால் தலைவர் இல்லாத சொல்லியே இவ்வளோ அன்னதானம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு, சாப்பாடு போட்டிருக்காரு. ஆனால் தலைவராக இருந்தால் எவ்வளோ செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டை தலைகீழாக அவர் போட்டிருப்பாருங்க. அது தலைகீழானாக்கா நல்ல நன்மையாக போட்டிருப்பார். ஒவ்வொருத்தரும் அடிமட்ட தொண்டருக்கு கூட நல்லபடியாக அவர் பண்ணியிருப்பாருங்க. அதுதாங்க அவர் விஜயகாந்த். கண்டிப்பாக மனசளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொருத்தரும் இறந்தா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒரு பாசமாக அன்பாக வச்சு இருக்கிறவங்க இழந்துட்டா எப்படி இருக்கும்? அப்படி தான் நான் நினைக்கிறேன். எல்லா மக்களும் உண்மையாக அவர் மேலே அன்பு வச்சுக்கிறவங்க கட்டாயமாக நினைப்பாங்க. இது ஒரு வேகமாகவே சொல்கிறேன், நான் மன உறுதியாகவே சொல்கிறேன். ஒவ்வொரு தமிழ் மக்களும் அவரை விரும்பின தொண்டர்களும் சரி, விரும்பாத தொண்டர்களும் சரி, அவர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்றது வெளிப்படையாக இப்போ தெரிய வந்துச்சு. இப்போ உண்மை இப்போ தான் அவர் மறைஞ்ச பிறகு தானே தெரியுது. ஆனால் இருக்கு சொல்ல நிறைய தெரிஞ்சுது, அதை வெளிப்படையாக கொண்டு வரல. இன்னும் எவ்வளோ மக்கள்
வராதவங்க எவ்வளோ ஆதங்கத்தை இன்னும் இருக்காங்க, ஆனால் வருவாங்க. என்னன்னாக்கா இது பிரகாரம் இவர் மனசு எப்படி இருந்ததோ அதை பிரகாரம் வந்து அந்த அம்மையார் வந்து எடுத்து போயிட்டாங்க, கோட்டையில் உட்கார வச்சுட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம்தான். ஏன்னா இவரோட ஆத்மா சாந்தி அடையும், அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அது முழுமையாக வந்து மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். சரி, இப்போ திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இவரோட கடைசி இரங்கல் அஞ்சலியில வந்து மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீங்க அந்த இடத்துல ஒரு அரசியல் பேசணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வருது. அரசியல் வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம். யார் வந்து அது வந்து அரசியல் பேசணுமா பேசக்கூடாது அப்படி, அது அரசியலாக எடுத்துனா தான் அரசியல். அன்பாக வந்து சொன்னால் அது அன்பாக தான் எடுத்துக்கலாம். வழியில வந்து மக்கள் டெய்லி வந்து அவர் மேலே வச்சுக்கிற அன்பு தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நான் அவர் மூலிமா எந்த ஒரு பலனை அனுபவிக்கல. வானத்தை போல ஷூட்டிங்க்கு நாங்கள் பண்ண சொல்ல வீட்டுக்கு போனேன். அந்த டைம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 23 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்க்க முடியல. அது ஒரு ஏமாற்றத்தில் அப்படியே வந்துட்டேன். ஆனால் அதுக்காக வந்து அவர் தொடர்ந்து அப்படியே வந்துட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து இங்கே இது மாதிரி இழப்புன்னு சொல்ல நானும் என் ஒய்ஃபெல்லாம் வந்து பார்த்தோம். பார்த்துட்டு எங்கே பயங்கரமான நெரிச்சல். என் ஒய்ஃபெல்லாம் வெளியில் கூட்டத்திலே வரமாட்டாங்க. கூட்டத்தில் என்ன கூட வந்தாங்க, எனக்கு உறுதுணையாக வந்தாங்க. அவரை பார்த்தோம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப அழுதுட்டோம். நான் என் ஒய்ஃபாக அழுதுட்டாங்க. நேத்திக்கும் வந்தோம் நாங்கள் 2 பேர் வந்து பார்த்தோம், முடியல. அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. என்னன்னாக்கா கஷ்டம், இறந்த பிறகு வந்து பார்க்குறமே, அவர் நல்லா சொல்ல பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். ஆனால் மீண்டும் அவர் ஆத்மா திருப்தி அடையினாக்கா நல்ல ஒரு அவர் பிள்ளைங்களுக்கோ அந்நியாருக்கோ நல்ல ஒரு மக்கள் தீர்ப்பு கொடுக்கணும். அவர் இருக்கும் போது யார்கிட்டையும் கையேந்தி நிற்கலை. இறந்த பிறகும் எவங்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது. கடலில் எனக்கு சமாதி ஒன்றுன்னு இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்டு என்னோட இது சார், இது வந்து கடவுளாக கொடுத்த வரம் சார். இது எம்ஜிஆர் சாகும்போது எனக்கு தெரியும். யார் இறந்த பிறகும் எந்த கருடனும் வந்து ரவுண்டு அடிக்கலை. கர்ணனை ஏற்றின்னு போதா சார் அந்த கருடனே வந்துக்கிறான். என்ன கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன். அவர் இருக்கும் போதும் சரி, யார்கிட்டே கையேந்தவும் இல்லை, இறந்த பிறகும் சரி யார்கிட்டே கையேந்த உண்மையை என்ன கேட்டால் இவர் இறந்தது நல்லுன்னு தான் நான் சொல்லுவேன். யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. 12 எம்எல்ஏ அவர் எப்பயோ சாவச்சிட்டாங்க. ஓட்டு போடாத மக்கள் எப்பயோ அவரை சாவச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஓட்டு போடாத மக்கள் அவர் எப்பயோ சாவச்சிட்டாங்க. நான் சொல்லக்கூடாதா இந்த வார்த்தை? ஒரு செத்த பாம்பை அடிச்சா மாதிரி தான் இது. அவர் எப்பயோ இறந்துட்டாருங்க. 12 எம்எல்ஏ கிட்ட இறந்துட்டாரு. மக்கள் இங்க வர ஜனங்க எத்தனை பேர் அவருக்கு ஓட்டு போட்டு கேளுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இருங்க. உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன இது பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளோ கேட்ட. நான் அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். ஜனங்க இந்த டிவிங்க இருக்கிறாங்க பாருங்க, அப்படியே அது அவர் விளம்பரம் பண்ணல, அப்படியே மறைச்சிட்டாங்க. அதை இங்கே வர ஜனங்க கிட்ட மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஓட்டு போட்டேன்னு 10 பேர் ஓட்டு போடலன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையாக சொல்கிறேன். தேமுதிகக்கு வெற்றி முரசுக்கு யார் ஓட்டு போடுது? இங்கே வர ஜனங்கள் பாதி பேர் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இருக்கும்போது அவர் என்ன சொன்னாங்க? அவ்வளோதான் போயிட்டார். ஆனால் இறந்துட்ட பிறகு எதுக்கு வரணும்? வரவே தேவையில்லை. நீங்கள் கேட்டீங்க நடிகர் சங்கத்திலேருந்து வரல தேவையில்லை சார். அவர் எதுக்கு பிறந்தார்? மக்களை வாழ வைக்க தான் அவர் பிறந்தார். மக்களுக்கோசமே அவர் வாழ்ந்தார். மக்களாலே அவர் இறந்தார். மக்கள் வந்தால் போதும் சார். இந்த மக்கள் வராங்களா, அது போதும் அவருக்கு. உண்மையாக சொல்கிறேன், அவர் ஆத்மா இங்கே எங்கன்னா தான் இருக்கு. அவர் உண்மையில் சந்தோஷப்படும். நான் 4வது படிக்கும் போது டி நகரில் வந்து அவர் உதவி பணம் கேட்டு அன்றைக்கி நான் மாறினேன். ரஜினி ரசிகராக இருந்து கேப்டன் ரசிகராக மாறினேன். அப்போ அவர் விஜயகாந்த் தான் சொன்னாங்க. இன்னமும் நான் அதுதான், இன்னமும் அதே கட்சி தான். அவர் உடம்பு சரியாக இருக்கும்போது என் பொண்ணுக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு கேளுங்க. சச்சுமா யாருன்னா ஒருத்தர் கேப்டனுக்கு சரியாச்சுன்னா என் வலது கையை வெட்டிருந்தா கண்டிப்பாக நான் வெட்டி கொடுத்துருப்பேன் சார். அவர் கடவுளாக மதிக்கிறேன் நான். அந்த கடவுள் மேலே ஆணையாக சொல்லி நான் போய் சொல்லலை. அவர் உயிரோடு இருக்கும்போது வலது கை யாருன்னா வெட்டி கொடுத்தா அவருக்கு உடம்பு சரியாக சொன்னால் அந்த ஸ்பாட்டில் வெட்டி கொடுக்க நான் ரெடியாக இருந்தேன். உண்மையில் அவ்வளோ பக்தியாக இருந்தேன் சார் அவர் மேலே. இப்பவும் பக்தியாக தான் இருக்கு. என் குழந்தைங்கிட்ட என்ன சொல்லிக்கிறேன் கேளுங்க. பெரியப்பா தான் கூப்பிடணும். கேப்டன் கூட சொல்லுவேன், பெரியப்பா சொல்லுவேன், எனக்கு அவர் அண்ணன் அப்படி தான் சொல்லி வளர்த்துக்கிறேன் குழந்தைங்கிட்ட. வேற எதுனா அவர் எங்களுக்கு அண்ணன் அண்ணின்றவங்க தான். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் அவரை பார்க்குறோம். இப்போவும் நாங்கள் அவரை வீட்டில் சாமி போட்டா வச்சு எங்கள் பக்கத்தில் பூஜையாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு அவர் கடவுள். அவர் உண்மையிலே நாங்கள் படிப்பு செலவுலேருந்து எல்லா செலவு, எங்கள் கல்யாணத்துக்கே பண உதவி, எங்கள் மாமியார் போய் பண உதவி வாங்கிட்டு வந்தாங்க, காசு கொடுத்தாரு. எங்கள் கல்யாணம், எங்கள் 2 பேர் கல்யாண ஃபோட்டோ அவரோட ஆசீர்வாதத்தில், எங்களோட நோட்டீஸ் நாங்கள் சாமி நோட்டீஸ்லாம் போடல, அவர் அண்ணன் அண்ணி போட்டு தான் எங்களுக்கு கல்யாணமே நடந்தது. அதில் அவர் போய் எடுத்துகிட்டு போய் வச்சவனுமே எங்களுக்கு பண உதவி பண்ணார். எல்லாமே எங்களுக்கு ஆரம்பத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டுதே அவதான். இன்றைக்கி என் பையன் காலேஜ் படிக்கிறான். இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம். கடவுள் எங்களுக்கு அவர் கடவுள். அவரோட ஆசீர்வாதம் இன்னமும் இருக்குது எங்களுக்கு.
நாங்கள் ஏதாவது அவர் இழந்தில்ல, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கார். இப்போ எங்கள் குடும்பத்தில் யாராவது இல்லைன்னா நாங்கள் அவரை மறந்துட மாட்டோம், அவரே நினச்சிட்டே வாழ்வோம். அது மாதிரி தான் இப்போவும் அவர் கேப்டன் எங்கள் நெஞ்சுக்குள்ளேயே தான் இருக்காரு, எங்கள் குடும்பத்தில் தான் இருக்கார்.